அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் ஹஜ்ஜு பெருநாளுடைய அந்த மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இப்போ இந்த நேரத்தில் குர்பானி கொடுப்பது யாருக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட அந்த ஜகாத்தினுடைய அளவை எட்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடமை அப்படின்னு செய்தியை போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ பார்க்கும்போது எந்தெந்த பிராணியும் குர்பானி கொடுக்கலாம், அதுக்கு வயசு எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, குர்பானி கொடுப்பதற்கு தகுதியான பிராணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த மூன்று பிராணிகளையுமே குர்பானி கொடுப்பதற்கு தகுதியான கால்நடைகள் பிராணிகள். சரி, இப்போ இதுக்கு ஏதாவது வயசு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டகமாக இருந்துச்சுன்னா 5 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும். இது கட்டாயம். 5 வயசு பூர்த்தியானால் தான் அந்த ஒட்டகத்தில் குர்பானி கொடுக்க முடியும். மாடாக இருந்தால் 2 ஆண்டுகள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். சில நேரங்களில் செம்மறி ஆடாக இருந்து அது 6 மாதம் பூர்த்தியாக இருக்குது. அந்த ஆட்டை பார்த்தோம்னா 1 வருஷம் பூர்த்தியான ஆடு மாதிரி அது நல்ல பலமாக கொழுத்து போய் இருக்குதுன்னா தாராளமாக அந்த ஆட்டை குர்பானி கொடுக்கலாம். சரி, இப்போ ஆடு மாடு ஒட்டகத்தில் எத்தனை பேர் பங்கு சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டகமாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் அதில் 7 பேர் வரை பங்கு சேரலாம். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க 6 பங்கு கொடுக்குறாங்க, 5 பங்கு கொடுக்குறாங்க. நாங்கள் 5 பங்கு மொத்தம் வச்சுருக்குறோம், நாங்கள் ஒட்டு மொத்தமாக அந்த மாடை கொடுக்குறோன்னா ஒட்டகத்தை கொடுக்குறோன்னா கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரே குடும்பமாக இருந்து ஒன்றா அவங்க ஒத்துமையாக இருந்து அதை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூடும். அது ஒரே நபர், நான் 5 பேருக்கு நான் கொடுக்குறேன், ஒரே மாடாக கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாருன்னா கூடுமான்னா தாராளமாக கூடும். 7 பேர் தான் சேர்ந்தாங்கன்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ பேர் சேரலாம் பார்த்தோம்னா 7 பேர் தாராளமாக சேரலாம். 7 பேருக்கு குறைஞ்சி ஒரே நபரோ ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து வரக்கூடிய ஒட்டுமொத்த கருத்தையுடையவர்கள் கொடுத்தால் அது கூடுதல் தப்பு கிடையாது. சரி, ஒரு ஆடு கொடுக்குறோம். ஆடு கொடுத்தா எத்தனை பேர் கொடுக்கலாம்? சில குடும்பங்களில் எப்படி கொடுக்குறாங்கன்னா, நான் குர்பானி கொடுக்குறேன் சேர்த்து, நான் குடும்பத்தில் தலைவர், என் பேரில் கொடுக்குறேன், வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சேர்த்து அதில் குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. ஆடு என்பது ஒரு ஆடு ஒரே ஒரு நபருக்கு மட்டுமே குர்பானி சேரக்கூடிய ஒரு பிராணியாக அமைந்திருக்கின்றது. அதிலேயும் குறிப்பாக யாருக்கு கடமையோ அவங்க தான் கொடுக்கணும். இன்றைக்கி பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னா, பசங்க சம்பாதிக்கிறாங்க, பெற்றோருக்கு வசதி இல்லை, ஆனால் எங்கள் அத்தா மூத்தவங்க, அம்மா எங்களை பெற்றெடுத்தவங்க, அதனால் அவங்க பேரில் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க ஒதுங்கிடுறாங்க. கடமை யாருக்கோ அவங்க தான் குர்பானி கொடுக்கணும். அதிகப்படியாக கொடுக்குறாரு, 2 ஆடோ 3 ஆடோ கொடுக்குறாங்க. இப்போ அவருடைய கடமைக்கு ஒரு ஆடு கொடுத்துட்றாரு, அத்தா அம்மா பேரில் கொடுக்குறாரு, அல்ல பிள்ளைங்க பேரில் கொடுக்குறாங்க, கூடுமான்னு கூடிக்கும். அது எத்தனை ஆடு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய அதிகப்படியான கடமையை தவிர அதிகப்படியாக கொடுக்கும்போது அந்த ஆடுகளில் ஒரு ஆளுக்கு நீத்து வச்சு தாராளமாக கொடுக்கலாம் என்பதை மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்பானியை முழுக்க நிறைவேற்றி அதனுடைய முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஷாஃபி மதுஹபில் வெள்ளாடாக இருந்தால் 2 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிபந்தனையும் வைக்கிறாங்க. அதையும் நம்முடைய கவனத்தில் வச்சுக்கணும். அல்லாஹ் கிருபை செய்வானாக.